ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கலாம். அதிலும் ஏமன் தரப்புல இருந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க. இஸ்ரேலுடைய தலையிலே ஒரு பெரிய இடியை போட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி தான் இஸ்ரேலுடைய எடியோ தகர்னோத்துடைய செய்தியிலேயே இன்னைக்கு பெரிய உண்மைகளை எல்லாம் இஸ்ரேலை பற்றி வெளிப்படுத்தியிருக்காங்க. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அதில் முதல் விஷயமே பார்த்தா, இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமராக இருந்த நெப்தலின் பெனட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர். இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ நெத்தன்யாகு இருந்த பதவியில் இதுக்கு முன்னாடி இருந்திருக்காரு. அது இல்லாமல் நம்ம யெகூட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தரை பற்றியுமே என்ன பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம். அவங்க எல்லாருமே பிரதமராக இருந்தவங்க தான். அது இந்த நெப்தலின் பெனட் என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, நம்ம ராணுவ ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி இஸ்ரேல் மொத்தமாகவே இந்த போரில் தோத்துட்டாங்க அப்படிங்கிறதை அவர் இன்னைக்கு அவருடைய வாயாலே அறிவிச்சிருக்காரு. ராணுவ ரீதியாகனா காசாக்குள்ளே போய் தரைவழியில் இவங்களால சண்டை போட முடியல. இவங்களுடைய டெக்னிக் எதுவுமே யூஸ் ஆகலை. இவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, இவரே சொல்கிறாரு. நாம் என்னதான் சொன்னாலும், அல் ஜசீரா என்னதான் சொன்னாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்கள் நம்ப மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்தவங்க, தலைவர்கள், முன்னாள் பிரதமர்கள், இவங்க சொல்கிறத அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நம்புவாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்போ நெத்தன்யாகு சொல்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை, இராணுவமே அங்கே படுதோல்வி, ஆனால் நம்மள்கிட்ட தான் இராணுவம் ஜெயிச்சிட்ருக்குன்னு ஏமாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இவங்க தோல்வி. ஏன் அரசியல் ரீதியாக தோல்வின்னு பார்த்தா, இவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் இப்போ தொடர்ந்து என்ன ஆயிட்டுருக்கு, உடஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய முடிவுகள் சரியான முடிவு இல்லைன்னு சொல்லிட்டு மற்ற கட்சிகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்போ அரசியல் ரீதியாகவும் இவங்களால ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. நிறைய வழக்கு இருக்கு. எப்படா ஆட்சியை கவுழ்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. பொதுமக்களே இவங்க ஆட்சியை விட்டு புலகனா போதுமே அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது, அரசியல் ரீதியாகவும் நெத்தன்யாகு இந்த போரில் தோல்வி, ராணுவ ரீதியாகவும் தோல்வின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவர் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த 2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இவர் பேசியிருக்கவே மாட்டாரு. இப்போதான் முதல் தடவை என்ன பண்ணாரு, பேசியிருக்காரு. அது இன்னும் கவனத்தை ஈர்த்திருக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் எடியோ தகர்னோத், அதாவது இஸ்ரேலுடைய ஊடகம் தான் அது, அவங்க இன்னைக்கு என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எங்களுக்கு இதுவரை வந்திருக்கக்கூடிய தகவல் படி 18,000 சில்லரை எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னா 18,000க்கும் அதிகமான இஸ்ரேல் ராணுவம் போரில் இறந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட இதுவரையும் பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக தகவல் வந்திருக்கு. ஆனால் அந்த 18,000 அவங்க எங்கள்கிட்ட அஃபீஷியலாக வந்திருந்தாலும் இதுவரையும் இஸ்ரேல் ஊடகத்தில் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, ராணுவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் 6,000 தான் சொல்கிறாங்க. அப்போ 3ல் 1 பங்கு தான் மக்களுக்கு இழந்ததையே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கு எடியோ தகர்னோத் சொல்லியிருக்காங்க. முதல்ல எடியோ தகர்னோத்துக்கு தெரியக்கூடிய 18,000மே ரொம்ப கம்மி தான். ஆனால் அதில் கூட 3ல் 1 பங்கு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, குறைத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறதை அவங்க என்ன பண்றாங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இஸ்ரேல் தணிக்கைப்படுத்திட்டு இருக்காங்க செய்திகளை. நாம போர்ல எந்த ஒரு வெற்றியும் தழுவ முடியாது அப்படிங்கிறதே தான் அவங்க இது மூலமா சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பெரிய புரட்சி தான் நடந்துட்டு இருக்குது. இந்த நெத்தன்யாகு வச்சுட்டு நம்ம சமாளிக்க முடியலப்பா, இந்த நெத்தன்யாகுவே நமக்கு வேண்டாம்ப்பா அப்படிங்கிற நிலைமையில தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ட்ரக்குகள் விட்டாங்கன்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காசாக்குள்ள இருந்து இவங்க ட்ரக்குகள் விட்டது 73 லாரி விட்டுருக்காங்க. 73 லாரி அப்படிங்கிறது அங்கே மக்களுக்கு போதுமோ இல்லை போதும் இல்லையோ, ஆனால் ஏதோ ஒரு தொகையான உணவுகள் சேர்ந்துருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா இதெல்லாம் எந்த பகுதியில கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஆபத்தான பகுதிகளில் கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆபத்தான பகுதினா அந்த இடத்துல இஸ்ரேல் ராணுவம் குடியிருக்கக்கூடிய பகுதியா இருக்கு. எங்கெல்லாம் இவங்க டென்ட் போட்டு குடியிருக்காங்களோ அந்த இடத்துல தான் அந்த வண்டியை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அதுக்கு எங்கெல்லாம் கண்ணி வடி புதைக்கப்பட்டிருந்துச்சோ, ராணுவம் சண்டை போட வருவாங்க, அவங்க அங்கே தோக்குட்டுன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்காங்க, வண்டி நிறுத்தியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது எதெல்லாம் டேஞ்சரான பொசிஷனோ அந்த இடத்துல 73 இடத்துல கொண்டு போய் வண்டியை நிறுத்தி அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, சாப்பாடை கொடுக்குறோன்னு சொல்லிட்டு மக்களை வர வச்சிருக்காங்க. இதனாலே நிறைய பேர் என்ன பண்ணல, போகிறதுக்கு கூட பயந்துருக்காங்க. இது போதாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவமே என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு சைத்தானிய குரூப்பை வச்சிருக்காங்க. அந்த சைத்தானுங்களை தூண்டி விட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் திருடிட்டு போயிருக்காங்க. அப்போ லாரிகளில் ட்ரக்கு கொண்டு வந்ததே 73 கொண்டு போய் நிறுத்தினதே ஆபத்தான இடம். அதுலேயும் பார்க்கும்போது இஸ்ரேலே நிறைய திருடி இருக்காங்க. இத்தனை காரியத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க எப்படி அடுத்தடுத்த நாள் உணவுகளை கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஏன்னா இப்போ அமெரிக்கா சொல்லியிருக்காங்க, நாங்கள் தினமும் உணவு கொடுக்க சொல்லிட்டோன்ட்டு. அப்படி வாயில சொல்லுவாங்களோ தவிர அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதே உணர்த்துறதுக்காக தான் இந்த ஒரு தகவலை இன்னைக்கு காசா தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இதே சமயத்தில் காசாவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர் ட்ரூப்பும் போட்டாங்க. யார் போட்டாங்கன்னா UAEயும் ஜோர்டானும் சேர்ந்து ஏர் ட்ரூப் போட்டாங்க. மேலேருந்து என்ன பண்ணுவாங்க, விமானத்துலேருந்து
போட்டு விடுவாங்க அந்த உணவை. அந்த உணவை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பாக்ஸில் பேக் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா பேராஷூட் கட்டியிருப்பாங்க. அப்போ விமானத்துலேருந்து போடும்போது என்ன ஆகும்னா அது பேராஷூட்டில் வந்து அப்படியே மிதந்துக்கிட்டே வரும் காற்றுலேயே மிதந்துட்டு வந்து என்ன ஆகும், ஏதாவது ஒரு இடத்துல வந்து லேண்ட் ஆகும். ஆனால் மோஸ்ட்லி அப்படி போடுறது எல்லாமே கடலில் தான் போய் விழுந்துருதுங்கிறாங்க. கடல் இருக்கக்கூடிய ஊர்களில் என்ன ஆகும்னா அது கண்டிப்பாக கடலுக்கு தான் போயிடும். அந்த காற்றுக்கு வந்து எடுத்துகிட்டு போய் கடலில் விழுந்துடும். கடலில் விழுந்துட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. அதை போய் தூக்கிட்டு வர்றதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே படகோ இல்லை கப்பலோ இல்லை. அதனால் என்ன ஆயிரும்னா கடலில் விழுகிறனால அப்படி போடாதீங்க அப்படிங்கிறதே ஐநாவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதையும் மீறி UAEயும் ஜோர்டானும் போட்டிருந்ததை இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா காசாவுடைய அரசு ஊடகம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எல்லாமே காசா மக்களை ஏமாத்துறதுக்கான வேலை தான். நீங்கள் இதுவரையும் நேற்று 3 தடவை போட்டீங்க. அந்த 3 விமானத்தில் வந்த உணவு அப்படிங்கிறது 2 ட்ரக்குடைய உணவு தான். அப்போ நேற்று இஸ்ரேல்காரன் 73 ட்ரக்கை உள்ளே விட்டுருக்கான். நீங்கள் வந்து பார்த்தா 2 ட்ரக் அளவுக்கு தான் உணவை போட்டிருக்கீங்க. அந்த உணவுலையும் நிறைய வந்து என்ன பண்ணல, கையில் வந்து சேரவே இல்லை, பாதி சேரல. அப்போ எதுக்கு இந்த ஒரு நடிப்பு, இதனால எந்த ஒரு பலனும் கிடையாது அப்படிங்கிறதை அவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. செய்யணும்னா செய்யணும், அதை நல்லபடியாக செய்யணும். வேணும்ன்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வந்து மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக உலகத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இவங்களும் வந்து ஒரு அக்கறையோடு வந்து செயல்படுற மாதிரி வந்து உலக நாடுகள்கிட்ட வந்து காமிச்சுக்கிறக்காக தான் பண்ணுறாங்களோ தவிர இதில் காசா மக்களுக்கு எந்த ஒரு பலனும் முழுசாக கிடைக்கல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உண்மையாலுமே அங்கே 500 ட்ரக்கு தேவைப்படுற இடத்துல குறைஞ்சது 300ஆவது கொடுக்கணும்னு கேட்குற இடத்துல இவங்க போய் 2 ட்ரக்குக்கு உணவை போட்டு அந்த ஒன்று வந்து பார்த்தா வீணாக போனால் அது வந்து பார்த்தா 100% கூட கிடையாது, அந்த அளவுக்கு வந்து குறைவாக இருக்கும். அப்படியே நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஏமனுக்கு போயிட்டோம்னா, ஏமனுடைய அன்சாருல்லா அவர்கள் இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க, நாங்கள் வந்து காசாவில் வந்து யுத்தத்தை நிறுத்துறதுக்காகவும் தாக்குதலை குறைக்கிறதுக்காகவும் ஆனால் பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். எங்களுடைய கடமை அங்கே நடக்கக்கூடிய தாக்குதலை குறைக்கணுன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான தாக்குதல் போயிட்டுருக்கு. தினமும் 100கணக்கானவங்க இறந்துட்டுருக்காங்க. பசி பட்னி வேற நடந்துட்டுருக்கு. ஸோ எங்களால் வேறு வழி இல்லை, 4ஆம் கட்ட தாக்குதலே அறிவிக்கிறோம். 4ஆம் கட்ட தாக்குதல்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவரையும் வந்து கடலில் எப்படி முற்றுகை செஞ்சாங்களோ அப்படியே முற்றுகை செய்வோம். அது போக இன்னும் அதிகமாக வந்து பார்த்தா ஒரு சில நாடுகளை நாங்கள் பகைத்து கொள்ளாமல் இருந்தோம். அந்த நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்தாவோ இல்லை வந்து அந்த பக்கம் சைட போனாவோ நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா கண்டுக்க மாட்டோம். ஏன்னா அந்த நாடுகள் மேலே நாங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த நட்பின் காரணமாக விட்டுட்டு இருந்தோம். ஆனால் இந்த 4ஆம் கட்ட தாக்குதலில் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா ஒட்டுமொத்தமாக அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, சொல்லப்போனால் ரஷ்யா சைனாவாக இருந்தாலும் சரி, அவங்களே வந்து இஸ்ரேலுக்கு கப்பல் கொண்டு போனாங்கன்னா இவங்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி யாரெல்லாம் டீலிங்கில் இருக்காங்களோ ஒட்டுமொத்தமாக ஸ்டாப் பண்ண போகிறோம். இதுதான் 4ஆம் கட்ட தாக்குதல்னு சொல்லிட்டு இன்னைக்கு அன்சாருல்லா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. வெறும் ஏமன் அப்படிங்கிறது ஒரு சின்ன நாடு. அவங்க சொல்கிறாங்க காசாவில் போர் நிறுத்துறதுக்கு நாங்கள் பொறுப்பேற்றிருக்கோங்கிறாங்க. இந்த ஒரு வார்த்தையை சவுதியோ இல்லை மற்றவங்களோ யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்க இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அப்படிங்கிறதே நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். அப்படி நம்ம இங்கிருந்து என்ன பண்ணிடலாம், காசாவில் வந்து இன்னைக்கு சண்டை வந்து பார்த்திங்கன்னா ஜபாலியா பகுதியில் நடந்திருக்கு. அதில் வந்து இஸ்ரேல் ராணுவம் வாகனத்தில் வரும்போது யாசின் 105 வச்சு வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதே மாதிரி கான் யூனிஸ் பகுதியிலையும் வந்து இஸ்ரேல் ராணுவம் நிலை கொண்டிருந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அதுவும் ஜீரோ டிஸ்டன்ஸ்லேயே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறதாக அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து முக்கியமான தகவல். நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.